ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நவராத்திரி ஆரம்பம். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து ஒரு கேள்வியும் உண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் 6ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். சந்திரன், புதன் மற்றும் சூரியனுடன் சஞ்சரிக்கக்கூடிய இன்றைய நாளில் உங்களுக்கு தன லாபங்கள் உண்டு. அதனால இன்னைக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும். உங்களுக்கு என்ன விதமான முதலீடுகள் செய்ய விரும்புகிறீர்களோ அந்த முதலீடுகளை இன்றைய நாளில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள், ராசிநாதன் சுக்கிரன் கேதுவுடன் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. இன்னைக்கு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் பேசி முடிவெடுக்கலாம். வாங்குவது, விற்பது, பங்கு சந்தை வாங்குவது, இது அனைத்தும் உங்களுக்கு லாபகரமாகவே அமையும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முடிவுகள், அதற்கான முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு கைகூடும். இன்று பல நாட்களாக நீங்கள் முயன்று முடியாமல் போன ஒரு சில விஷயங்கள் இன்று உங்கள் முயற்சியால் வெற்றி அடையும். மிதுன ராசி அன்பர்கள், உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. ராசிநாதன் புதன், சூரியன் மற்றும் சந்திரனுடன் இருப்பதனால் இன்று மனக்லேசங்கள் ஏற்படலாம். இன்று பிறருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். நண்பர்களோ உறவினர்களோ உங்களுடைய உதவியை நாடுவார்கள். காணாமல் போன பொருட்களை, தொலைந்த பொருட்களை நீங்கள் கண்டெடுப்பதும் மற்றும் இன்று உங்களுக்கு கிடைப்பதும் மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்கள், இன்று திங்கட்கிழமை நவராத்திரி ஆரம்பத்தில் அவசியம் ஆலய தரிசனத்தை செய்யலாம். இன்று உங்களினுடைய இஷ்ட தெய்வ பிரார்த்தனையை செய்வது நல்லது. கடகராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். ராசிநாதன் சந்திரன் புதனுடன் சேர்ந்து சூரியனுடன் சேர்ந்து 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து அந்த கவலைகள் மாறும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேற இன்று மாலை நேரத்தில் நண்பர்களின் சந்திப்பு மற்றும் உறவினர்களின் சந்திப்பு நன்மையை தரும். கடகராசி நேயர்களுக்கு மனதில் நல்ல மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும். சிம்மராசி நேயர்கள், ராசிநாதன் சூரியன் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அமாவாசை திதியின் அமைப்பில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று சாதக பலனையை கொடுக்கும். பூர்வ புண்ணிய காரகன் லாபத்தில் இருப்பது சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாகவும் அமையும். புதிய வேலை முயற்சிகள், வியாபார முயற்சிகள் அனைத்தும் இன்றைய நாளில் ஆரம்பிக்கலாம். கன்னிராசி அன்பர்கள், ராசியில் சந்திரனும் புதனும் இருப்பது சில மன சஞ்சலங்களை கொடுக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இன்று மருத்துவ செலவுகள் இருக்கலாம். இன்றைய நாளில் கன்னிராசி நேயர்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. பொருளாதார ரீதியாகவும் வருமானத்தை ஈட்டுவதற்கான வழி பிறக்கும். புதிய தொழில் முறைகள் மற்றும் தொழிலில் கூட்டு தொழில் இன்று உங்களுக்கு லாபகரமாக அமையும். துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். ஒரு சில விஷயங்கள் இன்று நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய நிர்பந்தங்கள் ஏற்படலாம். சொத்து சம்பந்தப்பட்டது மற்றும் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல், இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். விருச்சிக ராசி நேயர்கள், இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் புதன் இவர்களின் சஞ்சாரம் இன்று புதிய வேலை அமைப்புகள் மனதிற்கு நிறைவை தரலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். அது மட்டுமல்ல, காதல் வாழ்க்கை சிறப்படையும். திருமணங்கள் நிச்சயிப்பதும் மற்றும் திருமண பேச்சுவார்த்தைகளும் மனதிற்கு இன்று ஒரு விதமான தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் தனுசு ராசி நேயர்களுக்கு காதல் வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும். திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மையை தரலாம். இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியடையும். மகர ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு மனக்கவலைகள் இல்லை.